ஓமலூரில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. கொடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி காட்டினாலும் பழனிசாமி பயப்பட மாட்டான். சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் நடத்தினோம் என தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை இனி எவராலும் இம்மண்ணில் படைக்க முடியாது. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. திராவிடம் மீண்டும் வெல்லும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு உதயநிதிக்கு இருக்கிறது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 67 ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார். கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார், இயக்கத்தை கட்டி காத்தார். அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதே போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரையில் இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார். அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன், தலைவர் பெற்ற பேரும் புகழை விட, ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பெறுகிற பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி. கேரள மாநில அதிகாரிகள் 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்ததால் தமிழகத்திலிருந்து அம்மாநிலத்திற்கு ஆம்னி பஸ்கள் இயக்கப்படுவது நேற்று முன்தின மாலையிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வீட்டிற்கு நேரில் சென்ற பிரதமர் மோடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பயங்கரவாத பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட 67 கோடி ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட PFI அமைப்பின் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. பெங்களூரு பரப்பர அக்ரஹாரா மத்திய சிறையில் கைதிகள் டிவி, மொபைல் போன்கள் பயன்படுத்தி கைதிகள் ஜாலியாக உலா வரும் வீடியோக்களால் அங்கு பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஸ்ரீ சத்யசாய் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் உலகளாவிய அகண்ட பஜனை கோலாகலமாக நேற்று துவங்கியது. நேபாளத்தின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விளக்குகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து வரும் மற்றும் வெளிச்செல்லும் அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. இது பயணிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசா இனப்படுகொலையை முன்வைத்து இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவுக்கு துருக்கி நாடு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது.